அதுக்கடுத்தது சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று காலையிலும் மாலையிலும் 100 தடவை கூறி வருகிறேன். இவ்வாறு தினம் கூறி வருபவர் தான் மறுமையில் அதிக நன்மையுடன் வருவார் என்று படித்துள்ளேன். ஆனால் தாங்கள் ஒரு வீடியோவில் சுப்ஹானல்லாஹில் அலி வபிஹம்தி என்பதை காலையிலும் மாலையில் 100 தடவை கூறுபவரை போன்று மறுமையில் யாரும் நன்மையை பெற முடியாது என்று ஹதீஸ் உள்ளதாக கூறினீர்கள். இரண்டில் எது சரின்னு கேட்குறார். அதாவது நம்மள்கிட்ட ஒரு கேள்வி வருதுன்னு, ஒரு குறிப்பிட்ட திக்கரை பற்றி கேள்வி வருதுன்னு சொன்னால் அந்த திக்கரை பற்றி உள்ள விஷயம் இருக்குதான்னு நம்ம சொல்லுவோம். கேள்வி எதை பற்றி வந்துச்சுன்னா சுப்ஹானல்லாஹில் வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் அப்படிங்கிறத பற்றி தான் கேள்வி வந்துச்சு. அப்படி சொல்வதற்கு எதுவும் சிறப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது அந்த சிறப்பை பற்றி நம்ம பேசும்போது அந்த ஹதீஸ் சொன்னோம். நாம் சொன்ன ஹதீஸில் உள்ள தான் சொன்னோம். நீங்கள் வேறு திக்கரை கேட்குற சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி மட்டும் சொல்லலாமான்னு அவர் கேட்கல. சுப்ஹானல்லாஹி சேர்த்து எக்கச்சக்கமான திக்கர்கள் இருக்கிறது. நம்மள்ட்ட என்ன கேள்வி கேட்பாங்களோ அந்த கேள்வி தான் நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹின்னு நான் ஓதிக்கிட்டு வர்றேன், அது சரியான்னு கேட்குறீங்க. அது சரிதான். அது சரியான ஆதாரம் இருந்தால் சரி தானே? அதுக்கு ஆதாரம் இருக்குது. அது புகாரியில் 6405வது ஹதீஸில் இருக்கிறது. சொல்கிறாங்க சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி ஃபி யௌமின் மேத்தமர்ரா, ஒவ்வொரு நாளில் 100 தடவை ஒருத்தர் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சொல்வாரையானால் ஹுத்தத் ஹதாயாஹு, அவருடைய தவறுகள் மன்னிக்கப்படும். ஒயின்கானத்து மிதில் சபதில் பஹரி, கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் அது மன்னிக்கப்படும் இருக்கிறது. அப்போ சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி மட்டும் சொல்லலாமான்னு நீங்கள் கேள்வி கேட்டிருந்தாருன்னு சொன்னால் அதை சொல்லியிருப்போம். நீங்கள் கேட்குற மாதிரி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி மட்டும் சொன்னால் அதுக்கு தவறுகள் மன்னிக்கப்படும் என்ன இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது. அதுவும் சொல்லிக்கிறங்க. அவர் கேட்டது கேள்விகள் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் அதை பற்றி கேள்வி கேட்டதுனால அதுக்கும் ஹதீஸ் இருக்கான்னு கேட்டாங்க. அது காலையிலையும் மாலையிலையும் ஓதுறதுக்கு ஹதீஸ் இருக்கிறது என்று சொன்னோம். அதை சொன்னதுனால இது இல்லைன்னு ஆகாது. இது இப்படி ஒன்று இல்லைன்னு மறக்கவும் இல்லை. இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது. இது மாதிரி இதெல்லாம் வேறு திக்கர்களும் இருக்குது. அதை பற்றி கேட்டக்கூடாது. கேட்ட துவாவுக்கு உரிய ஆதாரத்தை நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் கேட்டதுக்கு ஆதாரம் இருக்குது. புகாரில் 6405 இதையும் ஓதிக்கிடலாம். அந்த நன்மையை நாடி அதை நினச்சி அதை கூட ஓதிக்கிடலாம். அது நம்ம சாய்ஸ்.